ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜேஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தைப்பூசத்தை முன்னிட்டு சிவன்மலை முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை போக போகிறோம். அதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு விநாயகர் கோயிலை சாமி கும்பிட்டு ஆரம்பிக்க போகிறோம். இனிமேல் தான் நடக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நடந்து ஃபெம் ஸ்கூல் வந்தாச்சு. ஃபெம் ஸ்கூல் வந்தாச்சுங்க. இப்போது ஃபெம் ஸ்கூல் முன்னாடி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது. இப்போ நடக்க ஆரம்பித்தாச்சுங்க. தெரியுங்க, நிலா வெளிச்சம் நல்லா தெரியுது. ஸோ பயம் இல்லை, இருட்டிலலாம் பயமே இல்லை. நிலா வெளிச்சம் நல்லாயிருக்கும். எல்லோரும் ரோட்டில் நிறைய பேர் நடந்து வருவாங்க. அதனால் எந்த பயம் இல்லை, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். குரூப்பாக நிறைய பேர் வருவாங்க. இப்போ நம்ம படியூர் வந்தாச்சுங்க, ஒரு மண்டபத்துக்கு. இங்கே எப்பவுமே வருஷம் அன்னதானம், டீ, காஃபியெல்லாம் கொடுப்பாங்க. இங்கேயும் ரெஸ்ட் எடுக்கிற இடம் தான். ஸோ நம்ம மண்டபத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னு. பாருங்க, இவங்க எல்லோரும் வேறு ஊர்லேருந்து வந்தவங்க தான். எல்லோரும் இப்போ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. எல்லாருமே சிவன்மலை பாத யாத்திரை வரவங்க தான். பார்த்தீங்கன்னா சைடில் போலீஸ் நின்றுட்டுருக்காங்க. எங்களை ஓரமாக போக சொல்கிறாங்க. வண்டியெல்லாம் நிறைய வருது, அதனால் எல்லோரும் ஓரமாக போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேட்டரி அடித்து சொல்கிறாரு எல்லோரும் ஓரமாக போங்கன்னு சொல்லி. சரி, எப்படியே பாட்டு பாடிட்டே கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இப்போ கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ மழை தெரியுது. கோயிலில் லைட்டெல்லாம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க இந்த வருஷம். அதனால் லைட்டாக தான் அந்த லைட் தெரியுது. மழை தெரியுது, அதனால் லைட்டு கம்மியாக தான் தெரியுது. பாருங்கள், மலையில் லைட் எரியுது. நம்ம கோயிலில் நெருங்கிட்டோம் சிவன்மலையை. இப்போ சிவன்மலை அடிவாரத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. பாருங்கள், இப்போ கோயிலுக்கு அடிவாரம் வந்தாச்சு. கடையெல்லாம் ஓப்பனில் இருக்குது. 5 மணிக்கு ரீச் ஆயாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேர்க்கிட்ட நம்ம போகிறோம். இப்போ திருக்கல்யாணம் நடந்துட்டுருக்குது சாமிக்கு. அதுக்கப்புறம் இந்த சாமியை முருகரை, வள்ளி தேவனை எல்லாத்தையும் தேரில் கொண்டாந்து வைப்பாங்க. திருக்கல்யாணம் நடந்துட்டுருக்குங்க. திருக்கல்யாணம் தூரத்துலேருந்து தான் பார்க்க முடிஞ்சுது. பக்கத்தில் அனுமதி இல்லையா இருக்கும். இப்போ திருக்கல்யாணம் முடிஞ்சிச்சுங்க. சாமி கோயில் சுற்றி ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தேரில் வைப்பாங்க. இப்போ அந்த நிகழ்ச்சி நடந்துட்டுருக்குங்க.
தேரில் வச்சாச்சுங்க. இப்போ தீபாராதனை காட்ட போகிறாங்க. இப்போ தீபாராதனை தெரியுது பாருங்கள், தீபாராதனை காட்டிட்டாங்க. இப்போ எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிச்சு. நீ தேர் இழுக்கிறது தான். நல்லா கூட்டமாக இருந்தாலும் சாமி நல்லா திருப்தியாக சாமி கும்பிட முடிஞ்சுது. எங்கே நின்னாலும் சாமி தெரியும், அந்தளவுக்கு இருந்ததுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.